ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் குமாரனுடைய 25வது படமான கிங்ஸ்டன் இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். கிங்ஸ்டன் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கமல் பிரகாஷ். இந்த படத்துக்கு மியூசிக் ஜிவி தான். ஜிவி, திவ்யா பாரதி, சேத்தன் சொல்லிட்டு ஒரு பெரிய சினிமா பட்டம் நடிச்சிருக்கு இந்த படத்துல. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மீன்பிடி கிராமம். அந்த கிராமத்துல வசிக்கக்கூடிய மீனவர்கள் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்துறாங்க அந்த கிராமத்து மக்களுக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடலுக்குள்ள போறவங்க யாரும் திரும்பி வர முடியாது. திரும்பி வர்றவங்க பிணமா தான் வரணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு தாத்தாரோட சொல்ல மீறி நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்து நண்பர்களை கூட்டிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. போகும்போது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அதிசயங்களை கண்டுபிடிக்கிறாரு. அது எதனால அந்த மீனவர்களா திரும்பி வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சு என்னன்னு சொல்லிட்டு வெளியே சொல்றதுதான் இந்த கதை. இது வந்து ஒரு ஹாரரா, ஒரு ஃபேண்டசி படமா, ஒரு அட்வென்ச்சர் படமா, இல்ல லவ் படமா, இல்ல த்ரில்லர் படமா, என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி எடுத்திருக்காங்க படத்தை. ஒரு விஷயத்த நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். இந்த என்னன்னா, அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரலாம். அதாவது மீன் பிடிக்கிறவங்க அப்படின்னா அழுக்கு லுங்கி, உள்ளுக்குள்ள ஒரு பணியில மேல ஒரு சட்டை, எண்ணெய் துடைக்காத தலை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாயில நேரமா பீடி வச்சிருக்கிற மாதிரி, இந்த மாதிரி சித்தரிக்கிறத வந்து இந்த கடல் மீனவர்களை அவமானப்படுத்துற மாதிரி படம் இனிமேல் எடுக்க வேண்டாம். ஏன்னா அவங்க எவ்வளவு டீசெண்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அங்க போய் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு சிலர் பண்ணுவாங்க அந்த மாதிரி, எல்லாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. படகோட்டி படத்துல வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அவரை பார்த்து இனிமேல் மீனவர்கள்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு கிரியேட் பண்ணி படம் எடுங்க. ஏன்னா மத்தபடி இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கற்பனை பண்ணக்கூடாது. குடிச்சிட்டு இருப்பாங்க, என்ன பார்த்தாலும் போதைப் பொருள் அடிமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் அவங்க இல்ல. அப்புறம் இந்த கதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் படம் நல்லாவே தூக்கம் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஜிவி படத்துல எது நல்லா இருக்குதோ இல்லையோ, பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கும். அது வந்து இந்த படத்துல ஓரளவுக்கு தேறிடுச்சுன்னு சொல்லலாம். அது போக ஒரு பாட்டு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாப் ஓரளவுக்கு ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். செகண்ட் ஹாப்ல இன்னொரு சூப்பரான விஷயம் காட்டினாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடலுக்குள்ள போயிட்டு ஒரு திசை தெரியாத இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் கடலுக்குள்ள தங்க கட்டிகள் இருக்குது. இங்க எல்லாம் செத்து போனவங்க எல்லாருமே அங்க உயிரோடு இருக்கிறாங்க. இது வந்து அது ஒரு வேற உலகம். இது வந்து ஒரு மாயாஜால படம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, படம் ஓடிச்சுன்னா ஓகேன்றுவாங்க. ஓடலின்னா ஹாலிவுட் ரேஞ்சில் நாங்க எடுத்தோம் அப்படிம்பாங்க. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு படம் எடுக்குன்னா இவங்க ஹாலிவுட்ல படம் எடுத்துட்டு இருந்தா அங்க யாரு பாத்துட்டு இருக்கா, இப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ஏதோ ஒரு குழந்தைகள் பார்த்து ரசிக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏதோ பெரியவங்க பார்த்து ரசிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. யார் பார்த்து ரசிக்கிறதுக்கு இந்த மாதிரி படம் எடுத்தாங்கன்னு தெரியல. ஜிவி வந்து 25வது படமா அந்த படம் வந்திருக்குது. ஜிவி நடிப்பு பரவாயில்ல, நல்லா பண்ணிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன, இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேத்தன் கேரக்டர் தான். சேத்தன் கேரக்டர் விடுதலை படத்துலயும் நம்ம பார்த்திருப்போம். அவ்வளவு அட்டகாசமா நடிச்சிருப்பாரு. அது போலதான் இந்த படத்துலயும் 2 முகமா நடிச்சிருக்காரு. உண்மையிலே அது ஓரளவுக்கு நல்லா பார்த்து நம்மளுக்கு ஆறுதல் அடையும்படி இருந்துச்சு. குமரவேல் நடிச்சிருக்காரு, அவரும் ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்லா அவருடைய கேரக்டர் ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு கருத்து பேசுற கேரக்டர் தான், இருந்தாலும் ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மீதி இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு தேவலாம். திவ்யா பாரதி அவங்களும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல மொத்தமாவே நம்ம சொல்லணும்னா ஒரு 4-5 கேரக்டர் தான் மனசுல நிக்கும்படி இருக்குது. அதுல ஒரு சின்ன பையன் கேரக்டர் ஒன்று வந்திருக்கும். அந்த பையன் வந்து பாதியிலே போட்டு தள்ளிடுவாங்க. அந்த பையன் வர போர்ஷன் தான் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இந்த படத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணது எல்லாமே இவங்க அதாவது பாஸ்ட காட்டுறாங்களா இல்ல பிரசன்ட் காட்டுறாங்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே சில நேரம் கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த மாதிரி இருக்குது. ஆனா இருந்தாலும் ஜிவியோட ஃபேன்ஸ் யாராச்சும் இருப்பீங்க இல்லையா, ஒரு சில பேர், அவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னா அவங்க எந்த படம் எடுத்தாலும் பார்ப்பாங்க. அது போலதான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து ரசிக்கணும்னா கண்டிப்பா ஒரு டைம் பாருங்க. பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மியூசிக்கே போட்டுட்டு இருக்கலாம் ஜிவி. 26வது படமாவது நல்லா வருமானு நம்ம எதிர்பார்ப்போம். இந்த படத்தை நீங்க ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.